ஹலோ மக்களை எல்லாரும் எல்லாரையும் வரவேற்கிறேன் டர்போ மிக்ஸ் சேனலுக்கு. இன்றைக்கி வந்து ஆக்சுவலி சின்ன வீடியோ தான், ரொம்ப வளவலா கொலகொலாலாம் கிடையாது. டேர்னிங் இண்டிகேட்டர் இருக்குல்ல, நம்ம பைக்கில் கார்லலாம் டேர்னிங் இண்டிகேட்டர் இருக்குல்ல. இப்போ நீங்கள் புது வண்டி வாங்குறீங்க, நீங்கள் டேர்னிங் இண்டிகேட்டரு வந்து யூஸ் பண்ண போகிற அது இல்லைன்னு சொன்னீங்கன்னா உடச்சி போட்டுருங்க பேசாமல். நான் ஏன் இதை வந்து சொல்கிறேன்னா, அது எதுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ வரையும் தெரியல. நான் அது எல்லா ஊர்லேயும் நான் வந்து பார்த்துட்டேன். சில பேர் கரெக்டாக போடுறாங்க, சில பேர் அதை போடுறதே கிடையாது. எதுக்கு அந்த ஜீவன் இருக்குன்னே தெரில. எதுக்கு தான் அந்த டேர்னிங் இண்டிகேட்டர் வச்சிங்கன்னு. ஏன்னா டேர்னிங் இண்டிகேட்டர் நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஆனால் சில பேர் போடுறதே கிடையாது. பின்னாடி திரும்பி பார்க்குறது, அதுவும் கண்ணாடியை பார்த்து திரும்புறது இல்லை, பின்னாடி இப்படியே திரும்பி பார்த்துட்டு முன்னாடி யார்கிட்டயாவது கொண்டு போய் விடுறது. ஸோ இது ரொம்ப நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நடக்குது. இது வந்து நீங்கள் இது இண்டிகேட்டர் போட்டு ஒரு 4-5 பீப்புன்னு அந்த மாதிரி சவுண்ட் கேட்க முடியாது. பஸ்ஸர்லேருந்து அந்த மாதிரி ஒரு 4 தடவை 5 தடவை அடித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் டேர்னிங்கே எடுக்க ஆரம்பிக்கணும். டக்குன்னு இது பண்ணிவிட்டு பீப்புங்கிறதுக்குள்ளேயுமே நீங்கள் கிராஸ் பண்ணவே கூடாது. ஆக்சுவலி அப்படி நீங்கள் கிராஸ் பண்ணிங்கன்னா பின்னாடி யாராவது உங்களுக்கு ரைட் சைடில் யாராவது நான் சொன்ன மாதிரி ஸ்பீடிங்காக யாராவது வந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா டக்குன்னு நீங்கள் தான் கொண்டு போய் விடுங்க. ரெண்டாவது நீங்கள் கண்ணாடியும் பார்க்கல, எதையுமே பார்க்கல. ஏன்னா அவங்க வந்து இடிச்சாங்கன்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. திருப்பி நீங்கள் அவங்ககிட்ட போய் ஏதாவது சண்டைக்கு தான் பிடிக்க முடியும். அதனால் 10 பைசாக்கு பிரோஜனம் கிடையாது. ஸோ இண்டிகேட்டரை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஒரு டேர்னிங் இப்போ நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் ஒரு 5-6 தடவையாவது பீப்னு சவுண்டு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த டேர்னிங் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக எடுங்க. அண்டு யூட்டர்ன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா லெஃப்ட்டில் ஃபுல்லாக வந்துடுங்க முதல்ல. இப்போ ஏதோ ஸ்பீடு வைக்கிறீங்க, ஏதோ ஒன்று, எந்த ரோடாக இருந்தாலும் சரி, லெஃப்ட்டில் ஃபுல்லாக வந்துடுங்க. லெஃப்ட்டில் மெல்லமாக லெஃப்ட்டுக்கு கண்ணாடியை பார்த்துட்டு லெஃப்ட்டில் மெல்லமாக ஓரமாக வந்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி திரும்பி பார்க்கவோ இல்லை கண்ணாடியை பார்த்தோ அதுக்கப்புறம் வந்துட்டு ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திரும்புங்க. இது ஆக்சுவலி என்ன பிரச்சனை வருதுன்னா, யூட்டர்ன் போடுறதுமே நடுவில் இருந்த மணிக்கு அப்படியே யூட்டர்ன் அந்த சைடில் உள்ள லேண்டில் இருக்கவே தொலைஞ்சான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதையுமே பார்த்துக்கோங்க. தயவு செஞ்சு இண்டிகேட்டர் எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி தயவு செஞ்சு உடச்சிருங்க. நீங்களே உங்கள் கையால் உடச்சிருங்க. மற்றவங்க வந்து உங்கள் வண்டியை ஹிட் பண்ணி உடைக்கிறதுக்கு நீங்களே உங்கள் கையால் உடச்சி விட்ருங்க. இது வந்து நான் ஒரு அவேர்னஸ் மாதிரி தான் இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸாகவே வச்சுக்கோங்க. நீங்கள் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி உடச்சி போட்டுருங்க. அட்லீஸ்ட் நாங்களாவது பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஐயோ இந்த ஆள் இண்டிகேட்டர் இல்லை, இண்டிகேட்டர் யூஸ் பண்ண மாட்டாங்க, நாங்களாவது கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றி தொடச்சிட்டு நாங்கள் கரெக்டாக கொஞ்சம் ஃபாலோ பண்ணி ஓட்டுறோம். ஓகே, தேங்க்யூ.